इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பகவத் பக்தி ரசாயனம் முதல் உல்லாசம். அதிலே பக்தியுடைய பூமிகைகள் 11 பூமிகைகள் சொன்னார். இது எல்லாமே பக்தியை வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு உபாயம் அப்படிங்கிறது மேல சொன்னார். பிரதமம் மகதாம் சேவா, தயாபாத்திரதா ததஹ ஸ்ரத்தாத தேஷாம் தர்மேஷு ததோ ஹரிகுணஸ்ருதிஹி ததோ ரத்யங்குரோத்பத்திஹி ஸ்வரூபாதிகதிஸ்ததஹ பிரேமவிருத்திः பரானந்தே தஸ்யாத ஸ்புரணம் ததஹ பகவத் தர்மநிஷ்டா அதஹ स्वस्मिन् तद्गुणशालिका प्रेम्नोऽथ परमाकाष्ठा इति उदिता भक्ति भूमिकाः. இதை நாம மகத் சேவா, அவளுடைய தயாபாத்திரமாக ஆவது, அவளுக்கு சுஷ்ரூஷ பண்றது, தர்ம ஸ்ரத்தை, ஹரிகுணங்களை கேட்கிறது, மனசுல ரத்தியங்குரோத்பத்தி, அந்த ஹரிகுணத்தை கேட்டாலே மனசுல ஒரு ரசாஸ்வாதம் ஏற்படுறது. அப்புறம் ஸ்வரூபாதிகதி, ஆத்மஸ்வரூப ஞானம் ஏற்படுறது. அப்படின்னு 6 வரையில் முடிச்சிருக்கோம். 6 பூமிகைகள். 7வது பூமிகை பிரேமவருத்தி. அப்படின்னா என்ன? இந்த மாதிரி ஆத்மஸ்வரூப ஞானம் பாக்கியமான விஷயங்கள்ல வைராக்கியத்தோடு இருந்து, வைராக்கியம் திருடமாக இருந்தால் பகவானிடத்திலே நமக்கு பிரேம அபிவிருத்தி, ஒரு பிரீத்தி ரொம்ப எல்லைய மிஞ்சி இருக்கு. அதாவது மேலும் மேலும் அந்த பிரீத்தி அதிகரிக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி ஏற்படும். இது 7வது பூமிகை விஷயம். இதுக்கு உதாரணமாக பிரகலாதனை காண்பிக்கிறார். பிரசாதனை பத்தி என்ன சொல்றா பாகவதத்திலே? ன்யஸ்த கிரீடனகோ பாலகா ஜடவத் தன்மனஸ்தயா கிருஷ்ணகிரக கிரகீதாத்மா ந வேத ஜெகதீதுஷம். குழந்தையா இருக்கும் போது எல்லா குழந்தைகளும் பொம்மைகளை வச்சிருந்து விளையாடும். ஆனா இவன் சின்ன குழந்தையா இருக்கிறச்ச கூட பிரகலாதன் விளையாடலையா. நெஸ்த கிரீடனகா, கொடுத்த விளையாட்டு பொருள்களை சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணங்கிற ஒரு கிரகமானது அவனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு இருக்கான். அதனால அவனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, உலகமே தெரியலையா. நவேத ஜெகத் ஈதிருஷம், உலகத்தை பார்க்கல. ஆசீனஹா பரியட்டன் அஸ்ரன் ஷயானஹா பிரபிபன் குருவன் நானுசந்தத்தே ஏகானி கோவிந்த பரிரஞ்சிதா. மனசுல அந்த கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறதுனாலே, இவன் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு தெரியல. உட்கார்ந்துருப்பான், சில சமயம் நடப்பான், சாப்பிடுவான், படுப்பான், குடிப்பான், பேசுவான். ஆனா இந்த எந்த செயலை பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு தான் செய்யக்கூடிய அந்த செயலே தெரியாது. அனுசந்தத்த ஏகானி கோவிந்த பரிரஞ்சிதா. கோவிந்தரிடத்திலே அவனுக்கு அவ்வளவு ஒரு பிரீத்தியானதுனால மற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு மறந்து விடுது. क्वचिद् रुदति वैकुंठ चिंता सबल चेतनः क्वचिद् हसति तच्चिंता ह्लादः उद्गायति क्वचित् नदति क्वचिद् उत्कण्ठः विलज्जो नृत्यति क्वचित्
क्वचित् तद्भावनायुक्तः तन्मयः अनुचकार. சில சமயம் அந்த பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு பாடுவான், சிரிப்பான், பாடுவான். சில சமயம் அழுவான், சில சமயம் நாட்டியம் ஆடுவான், சில சமயம் சத்தம் போடுவான். சில சமயம் பகவான் எந்த லீலைகளை செஞ்சாரோ அந்த லீலைகளை தானும் அனுகரணம் செஞ்சு அதே மாதிரி செய்வான். சில சமயத்துல பூர்த்தியா இருந்துருவான், அப்படியே பேசாம இருந்துருவான். உடம்பெல்லாம் புல்லரிக்கும், ஆனா இவன் எதுவும் பேச மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, மனசுல பகவான் இருக்கிறதுனால அவருடைய நினைப்பாலே போரும், யசேஷ்டம். அவன் இவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு விடுறான். கண்ணை முடிந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானா. அஸ்பந்த பிரணம் ஆனந்த சலிலா மீறி தேக்ஷா. அந்த ஆனந்தங்கிற தாரையை அனுபவிச்சுட்டு அப்படியே கண்ணு முடிந்து உட்கார்ந்து இருக்கான். ஆக இப்படியாக அவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான்னு சொல்றதே இந்த 7வது பூமிக்கையை இந்த இடத்துல வர்ணிக்கப்பட்டு இன்னும் நிறைய உதாரணம் கொடுக்கிறார். நம்ம இந்த ஒரு உதாரணத்தோட 7வது பூமிக்கைக்கு வச்சுப்போம், அடுத்த இதுக்கு போவோம். இந்த 7 பூமிக்கைகள் இவனுக்கு சாதனமாக இருந்திருக்கான். இந்த சாதனைகளை அவன் அபியாசம் பண்ணி, ஒரு சாதகனாக இருப்பவன் அதை அபியாசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டும். ஆனா இந்த 7 பூமிக்கை அவன் தாண்டிட்டான்னு சொன்னால், அபியாசத்தால 7 பூமிக்கைகள் அவனுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கு மேல 8, 9, 10, 11ங்கிறது இவனுடைய எத்தனை சாத்தியம் இல்லை, இவன் பிரயத்தனத்துக்கு வரக்கூடியது இல்லை, அது தானா வரக்கூடியது. அந்த பூமிக்கைகளை பத்தி மேல சொல்றார். 8வது பூமிக்கைங்கிறது என்ன? தஸ்யாசஸ்புரணம் அப்படின்னு போட்டிருக்கார். தஸ்யாசஸ்புரணம்னு சொன்னா 8வது பூமிக்கைங்கிறது எங்க பார்த்தாலும் பகவான் தெரியுது, பகவத் ஸ்வரூப தரிசனம். இந்த பிரேம விருத்தி ஏற்பட்டு போயிட்டு 7வது பூமிக்கைக்கு வந்துட்டானே, ஆனால் இவனுக்கு எங்க பார்த்தாலும் பகவத் தரிசனம் கிடைக்கும். இந்த விஷயத்தை கபில தேவஹூதி சம்பாதத்திலே பகவானே சொல்றார். என்ன சொல்றா? இந்த மாதிரி அதிகமான பிரேமையோட இருக்கக்கூடிய சில பக்தர்கள், சில பேர்னு சொன்னார், நைகாத்மகாமே ஸ்புருகயந்தி தேகி பெரு. அவளுக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்கிறதே, இந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவ எனக்கு மோட்சமே வேண்டாம், இதையே பார்த்து நான் இருந்து விடுறேன்னு சொல்றாங்கிற. நைகாத்மகாமே ஸ்புருகயந்தி தேகித்து மத் பாத சேவாபிரதாக மதீகாக. என்னுடைய பாதங்களை சேவிக்கிறதுலேயே ஆசை உள்ளவர்களாக இருக்கும் சில பக்தர்கள். ஏகாத்மகா அப்படின்னு சொன்னா எனக்கும் அவருக்கும் பேதமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கே, மோட்சங்கிற நிலை. அந்த நிலையை விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகத்துல அதை சொல்றார். பஷ்யந்தி தே ருதிராண்யம்ப சந்தஹா பிரசன்ன வக்ராருண லோச்சனானி ரூபாணி திவ்யானி வரப்பிரதானி சாசம் வாசம் குருகணீயாம் வதந்தி. அவ எல்லா இடத்துலயும் என்னுடைய அழகான ரூபத்தை பார்க்கிறார். பிரசன்ன வக்ர அருண லோச்சனானி, பிரசன்ன வதனமாக என்னுடைய ரூபம் அவளுக்கு தெரியுது. அருண லோச்சனம் அப்படின்னு சொன்னா அழகான நேத்திரங்கள், நேத்திரத்தில ஓரத்தை சிவந்த கண்களுடைய அழகான என்னுடைய ரூபத்தை அவ எங்கும் பார்க்கிறார்கள். திவ்யமான இந்த ரூபத்தை பார்க்கும்போது அவ படுற சந்தோஷம் அதை விட்டு கொடுக்க முடியல. அதனால இதுவே எனக்கு இருக்கட்டும், இதுக்கு மேல எனக்கு மோட்சம்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவ நினைக்கிறாள். அப்ப இதுதான் பகவத் தரிசனம் அப்படிங்கிற 8வது பூமிக்கை. 8வது பூமிக்கை சித்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் 9வது படிக்கு போகும். 9வது படிங்கிறது என்னன்னா பகவத் தர்ம நிஷ்டா. பகவத் தர்ம நிஷ்டா அப்படின்னு பகவத் தர்ம நிஷ்டைனா என்னது அப்படின்னு கேட்டா, இவ எல்லா இடத்துலயும் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கிறா அப்படின்னு வந்தாச்சுன்னா அதுக்கு
உண்மையில அவ என்ன நினைப்பா? பகவானுடைய கைங்கரியத்திலேயே, அதாவது பகவானோடு சம்பந்தப்பட்ட காரியகலாபத்திலேயே தன்னுடைய சகல காரியகரண சங்காத்தத்தையும் ஈடுபடுத்துவார். இதுதான் பகவத் கர்ம நிஷ்டான்னு சொல்லும். அதுக்கு 2-3 உதாரணங்கள் வரிசையா சொல்லியே வரார். விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்றார், பாகவதத்திலிருந்து சொல்றார். நான் எல்லாம் இப்ப சொல்லலே. விஷ்ணு புராணத்திலே சொன்னதும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வருது. பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியானத்துல வரக்கூடிய 2 ஸ்லோகங்களை மாத்திரம் சொல்றேன். அம்பரீஷா மகாபாகா சப்தத்வீபவதீம் மகீம் அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்வா விபவஞ்ச அதுலம். பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த அம்பரீஷங்கிற மகாராஜாவுக்கு பெரிய மகாராஜ்யம் கிடைச்சிருக்கு, ஜயமில்லாத அழிவில்லாத ஸ்ரீ கிடைச்சிருக்கு, பெரிய வைபவம் இருக்கு. ஆனா அந்த மகாராஜா இந்த வைபவங்களை எல்லாத்தையுமே எப்படி நினைக்கிறான்னு சொன்னா, சொப்பன சமஸ்கிருதம், சொப்பனத்துல கிடைச்ச வைபவத்தை போல நினைக்கிறான். அதாவது உண்மையாக நினைக்கல. அவனுக்கு எது உண்மையான ஒரு ரதி எதுல வந்தது அப்படின்னு கேட்டா, வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேகம் லோஷ்டவஸ்து. பகவான் வாசுதேவரிடத்திலும் அவருக்கு பக்தாளா இருக்கிற பக்தர்கள் இருக்காளே அவர்களிடத்திலும் அந்த சாதுக்களிடத்திலும் இவனுக்கு பாவம் ஏற்பட்டது. பாவம்னா அதுலதான் இவனுக்கு ரத்தி ஏற்பட்டுச்சு. அதனாலே இவனுக்கு கிடைச்ச இந்த லௌகிகமான வைபவம் இருக்கே, ராஜ்யம், ஸ்ரீ, தனம், இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, லோஷ்டவத்து மண்ணாங்கட்டிய போல தெரியுது. மண்ணாங்கட்டி சொன்னா அது இப்போதைக்கு நமக்கு அது ஒரு பெரிய விலை மதிக்கப்பட்ட பொருளாக நம்ம நினைக்க மாட்டோம். அதே மாதிரிதான் அவனுக்கு இது தெரியும். இது ஒரு பெரிய விஷயம்னே அவனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணினாங்கிறத சொல்றார். சவை மன கிருஷ்ண பதார விந்தயோகு பஜாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரவு ஹரேர் மந்திரம் அர்ச்சனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கசோதையே. அவன் தன்னுடைய மனசை எதிர ஈடுபடுத்தினான்னு சொன்னா, கிருஷ்ண பதார விந்தயோகு, கிருஷ்ணனுடைய பதார விந்தங்களை ஸ்மரிப்பதிலேயே அவன் தன் மனதை ஈடுபடுத்தினான். வஜாம்சி வாதிந்திரியத்தை வைகுண்ட குணானுவர்ணனே, கிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணிப்பதில் ஈடுபடுத்தினான். கரவு 2 கைகளை ஹரேர் மந்திரம் அர்ச்சனாதிஷு, ஹரியுடைய அந்த கோவில்களை சுத்தப்படுத்துவது, அங்கு கையால செய்ய வேண்டிய அந்த கைங்கரியங்கள் இருக்கு, அதுல ஈடுபடுத்தினான். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்தசோதையே, காது இருக்கதான் ஸ்ருதி. இந்த இடத்துல தன்னுடைய காதுகளை எதை கேட்கறதுக்கு உபயோகப்படுத்தினான்னு சொன்னா, அச்சுதனுடைய நல்ல கதைகளை கேட்பதிலே ஈடுபடுத்தினான். முகுந்த லிங்காலய தரிசனே திருஷவு தத்ய காத்திர ஸ்பரிசேந்த சங்கமம் கிராணஞ்ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் அதர்ப்பிதே. தன்னுடைய கண்களை எதிர ஈடுபடுத்தினான். முகுந்த லிங்க ஆலய தரிசனே, அந்த பகவானுடைய ஆலயத்திலே அவருக்கு உண்டான அடையாளங்களை பார்க்கறதுக்கு கண்களை உபயோகப்படுத்தினான். அந்த பகவானுடைய பக்தர்களாக இருக்கிறவாளை ஆலிங்கனம் பண்ணி தொடுவதிலே தன்னுடைய ஸ்பர்சனேந்திரியம் அதை உபயோகப்படுத்தினான். ஞானேந்திரியத்தை மூந்து பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்தினான். எதை மூந்து பார்க்கறதுக்கு? தத் பாத சரோஜ சௌரபேதி, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின பாதங்கள்ல அர்ப்பணம் பண்ணின அந்த கமலத்தினுடைய நல்ல வாசனைய மூந்து பார்க்கறதுக்கு தன்னுடைய ஞானேந்திரியத்தை உபயோகப்படுத்தினான். ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் தத் அர்ப்பித்தே, பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த துளசி தளத்தை வாயில போட்டு அதனுடைய ருச்சிய சுவைக்கிறதுல ரசனேந்திரியத்தை ஈடுபடுத்தினான். பாதவு ஹரேகே க்ஷேத்திர பதா
பதானுசர்ப்பணே சிரோ ஹிருஷீகேஷ பதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யே நது காம காமியா யசோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா பிரதி. யயான்னு இருக்கணும் போல, யயாவா யசா ரெண்டு முன்னாடி யசோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா இருக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லலாம், தன்னுடைய பாதங்களை பகவானுடைய கஷேத்திரங்களுக்கு போவதற்கு உபயோகப்படுத்தினான். சிரஸை அவருடைய காலடியிலே நமஸ்காரம் பண்றதுக்கு உபயோகப்படுத்தினான். தன்னுடைய காமங்கள் எல்லாத்தையும் அவருடைய தாசியம், அவருக்கு தாசனாக இருந்துட்டு சிசூர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலயே ஆசையை வைத்தான், வேற காமங்கள் அடையறதுக்காக இல்லை. இப்படியாக அம்பரீஷனை பத்தி வர்ணிச்சிருக்கு. அப்பனா இது என்ன பூமிக்கையை சொல்றது? இதுதான் பகவத் தர்ம நிஷ்டாச்ச சொல்லக்கூடிய 9வது பூமிக்கை. ஆக இவன் எல்லா காரியத்தையும் பகவானுக்காகவே மத்கர்மத்திற்கு மத்பரமஹா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லக்கூடிய நிலை இதுதான் சொல்லலாம். இந்த 9வது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா 8வது பூமிக்கை. பகவத் தர்ம நிஷ்டைங்கிறது முதல்ல பிரயத்ன பூர்வகமாக பண்ணணுமா. அது சாதனம். ஆரம்பத்துல சொன்னது முதல்ல பிரதம் மகதாம் சேவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஹரிகுணஸ்ருதி எல்லாம் சொன்னார், எல்லாரையும் இருக்கு. அது முதல்ல சாதனமாக இருக்கும். ஆனா 7வது பூமிக்கை 8வது பூமிக்கை 9வது பூமிக்கைக்கு வரும்போது அதுவே பலமாக ஆயிடும். சாதனம் பலம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, எப்போ நாம அந்த பகவத் தர்ம நிஷ்டையாலே வேற ஒரு பலத்தை எதிர்பார்க்கிறோமோ அப்போ அந்த பகவத் தர்ம நிஷ்டையானது சாதனமாக இருக்கும். எப்ப நமக்கு அதுவே நமக்கு போறோம், அதுலேருந்து வேற எந்த பலத்தையும் எதிர்பார்க்கலே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுமோ அப்ப அதே பகவத் தர்ம நிஷ்டையானது பலமாக ஆயிடும், பலபூதமாக ஆயிடுறது. அந்த மாதிரி பலபூதமாக ஆன அந்த நிலைதான் 9வது பூமிக்கையை இங்க சொல்லப்படும். அதுக்கு மேல 10வது பூமிக்கை. அது என்னதுன்னு கேட்டா, ஸ்வஸ்மின் சத்குணசாலிகா. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுக்கு மேல 10வது பூமிக்கு ஏறும்போது பகவானுக்கு எந்த ஒரு குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் தன்னிடத்துல இருக்குங்கிறது காண்றான். யாரு? பக்தன். பக்தனாக இருக்கிறவன் பக்தியுடைய 10வது படியில ஏறி இருந்தானே ஆனால் பகவானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் தனக்கு இருக்குங்கிறத அவன் பார்க்கும்படியாக அமையிறது. அதை சொல்றார். இதான் சொல்றார், தஸ்மின் ஸ்வஸ்மின் தத் குணசாலிகா. பக்தன் தன்னிடத்திலே பகவானுடைய குணங்கள் இருக்கிறத காண்கிறான். அதோ விபூதி மம மாயாவினஸ்தாம் ஐஸ்வர்யம் அக்காங்கம் அனுப்பிரவருத்தம் ஸ்ரீயம் பாகவதீம் வா ஸ்பிருஹயந்தி பத்ராம் பரஸ்ய மே தே அஸ்னுவதே லோகே. மேலே கபில தேவஹூதி சம்பாதத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் தான். கபிலர் தன்னுடைய அம்மாவை பார்த்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அங்க இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு ஆசை இருக்காது, ஆனா பலம் சேரும் அப்படிங்கிறது, ஐஸ்வர்யம் சேரும் அப்படிங்கிறது சொல்லிட்டு வர. இப்போ எந்த விபூதி, விபூத்தினா ஐஸ்வர்யம், என்னுடைய மாயையால எனக்கு எந்த ஐஸ்வர்யம் இருக்கோ, அதாவது சுவாமி சுத்த சச்சிதானந்த சொரூபம். ஆனா மாயைங்கிற ஒரு உபாதியோடு சேர்ந்து அவர் பரமேஸ்வரனாக சகல ஐஸ்வர்யோபாசேதமாக சர்வஜன சர்வசக்தி அப்படின்னு இருந்துட்டார். இப்ப என்ன ஆகுது, இவருக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யம் தெரியுறதோ மாயாலே வரக்கூடிய ஐஸ்வர்யமானது, இந்த ஐஸ்வர்யத்தை அந்த 10வது படியில ஏறின பக்தன் தன்னிடத்திலே பார்க்கிறான். என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிறாங்க. இது மாத்திரம் இல்லையா, அஷ்டாங்கம் அஷ்டைஸ்வரியம் சொல்றோம் இல்லையா, அனிமா மகிமா எல்லாம் அவங்ககிட்ட விடுறது. எல்லா ஐஸ்வர்யம் அவங்ககிட்ட இருக்கிறத அவன் பார்க்கிறான். ஸ்ரீயம் பாகவதி, பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்ரீமான்னு சொல்றோமே அந்த ஒரு குணமானது இவருக்கு பக்தனுக்கு கண்ணிடத்துல தெரிகிறது. ஆனா அது வேணுங்கிற ஆசையோட வரல, அவனுக்கு வேணுங்கிற ஆசை இல்லையது. ஆனா அவளுக்கு இந்த ஐஸ்வர்யம் காணா சேர்றது.
அதுக்கு ஏஷாம் அகம் பிரிய ஆத்மா சுகஷ்ட சகா குரு சுகுது தெய்வம் இஷ்டம். இது என்னன்னா இருக்கு, அந்த அவ என்ன பாக்குறான்னா, அந்த படியில இருக்கிறவா தன்னையும் பகவானாக பாக்குறா, தன்னுடைய பையனோ சகாவோ குருவோ சுகுருக்கோ வேற எதெல்லாம் இஷ்டமா இருக்கோ எல்லாத்தையும் பகவானாக பார்க்கறதுனாலே அவளுக்கு என்னுடைய சொரூபம் மறையறதே இல்லை. அதனாலதான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த விநாசம் இல்லாத குணங்கள் அவளுக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஆவிர்வாவம் அடைகிறது அப்படின்னு இது 10வது பூமிகை. 10வது பூமிகைக்கு மேல அதுக்கு அடுத்தது 11வது பூமிகை. இதான் கடைசி பிரேமனோட்ட பரமாகாஷ்டா. இந்த 10வது பூமிகை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா இனிமேல் அவனுக்கு அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தி பிரேமைங்கிறது இருக்கே, அந்த பிரேமையானது பரமகாஷ்டை அடைஞ்சிடும். பரமகாஷ்டன்னு சொன்னா அது அதை சொல்றதுக்கு வேற வழி இல்லை. ஒண்ணு சொல்றார், பிராணத்தியாகாவதி விரக அசகிஷ்ணுகாரு இன்னும் பகவானை விட்டு எதுவே முடியாது. இந்த சொரூபத்தை நினைச்சு பார்க்காம இருக்கவே முடியாது, உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. இதுதான் பிரேமனகா பரமாகாஷ்ட. இதுக்கு உதாரணமாக கோபிகைகளை சொல்றார். கோபீனாம் பரமானந்தா ஆசீத் கோவிந்த தர்ஷனி. கோபிகைகள் எப்போ பகவான பார்த்தாலோ அந்த பகவத் தரிசனம் கிடைச்ச உடனே அவளுக்கு பெரிய ஆனந்தமா பரமானந்தமா இருந்தது. ஆனா அதே க்ஷணம் யுகசகம் இவ யாசாம் ஏன வினா அபவத்து. இவர் மறைஞ்ச உடனே ஒவ்வொரு க்ஷணமும் யுகம் போல தோறும். துக்க காலத்திலே ஒரு சின்ன காலம் கூட பெரிய காலமா இருக்கும். சுகமா ஆனந்தமா இருக்கும்போது பெரிய காலம் க்ஷணம் போல ஓடிடும். ஆனா கஷ்ட காலம் வரும்போது சின்ன காலம் கூட பெரிய காலமா போகும். ஏன்னா கஷ்டம் பிடிக்காத இல்லையா நமக்கு. அதனால க்ஷணம் கூட பகவானை பார்க்காத அந்த பகவான் தரிசனம் கொடுக்காத அந்த காலத்தை ஒரு க்ஷண காலம் கொடுக்கலையே அப்படிங்கிறது அவளுக்கு பெரிய ஒரு 100 யுகம் ஆனா மாதிரி அவள் பெருசா தெரிஞ்சுதான். அடதி எத் பவான் அந்தி கானனம் ஸ்ருதி யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம். கோபிகைகளுடைய கீதத்துல வரக்கூடியது. சுவாமி பார்த்து சொல்றார், கிருஷ்ணனை பார்த்து அவ சொல்ற, பகல்லே நீ வனத்துல சஞ்சாரம் பண்றதுக்கு சொல்ற, உன்னை பார்க்க முடியாது சொல்றது இங்க இருந்து. அப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்ருதி யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம். ஸ்ருதினா ஒரு க்ஷணம், ஒரு க்ஷண காலம் ஒரு யுகத்தை போல போறது கழியறது. ஏன் உன்னை பார்க்க முடியலேங்கிற துக்கம். ஆனா நீ எப்ப திரும்பி வரையோ அப்ப என்ன ஆறுதுன்னு சொல்றார். உதிர துங்கலம் ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பக்ஷம புருஷாம். நீ திரும்பி வரும்போது உன்னுடைய அழகான முகம் உதிர குங்கலம் சுருக்க முடியுடைய அந்த தலையோடு சேர்ந்து உன்னுடைய ஸ்ரீமுகத்தை பார்க்கும்போது உதீக்ஷதாம். நம்ம கண்ணுக்கு போய் இந்த எமையை வச்சிருக்கானே அந்த பிரம்மா, நம்மளை சிருஷ்டி பண்ணின பிரம்மா கண்ணை இப்படி மூடி திறக்க முடியாம வச்சுட்டாரு. இந்த எமை இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அசத்தனம் பண்ணிட்டாரே அப்படின்னு தோன்றது. அதாவது ஒரு கணம் இந்த நம்ம கண் மூடி திறக்கிறதோ இல்லையோ, கண் எமைக்கிறதோ இல்லையோ, அந்த எமைக்கிற நேரத்துல ஒரு கணம் நம்மளுடைய தரிசனம் விட்டு போறது அப்படிங்கிறத அவ சொல்றா. என்னால தாங்க முடியலையே, நேர பார்த்துட்டே இருக்கா சாமிய. இப்ப பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணு இழுக்க முடியாது இருக்கு. அந்த சமயத்திலே கண் மூடுறதே என்ன கவலைப்படுறேன். அது அந்த ஒரு அல்ப காலம் அவளுக்கு பெரிய விரக துக்கத்தை ஏற்படுத்துறது இந்த இடத்துல வந்துருக்கு. அப்ப இது எந்த பூமிக்கையை நமக்கு காண்பிக்கிறது கேட்டா, இதுதான் 11வது பிரேமனோட்ட பரமாகாஷ்டம். இதை வச்சுதான் இவர் சொல்றார், கிரந்தக்காரர் சொல்றார், பரமாகாஷ்டானா பிராண பரித்தியாகாவதி விரக அசகிஷ்ணு காரு. அந்த விரகத்தை சகிக்க முடியாத ஒரு இதுவாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல.
இன்னும் கூட நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டிருக்கார். ஆனா நமக்கு இந்த பூமிக்கைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் போதும். பாகவதத்திலேருந்தும் விஷ்ணு புராணத்திலேருந்தும் இப்படி ஒவ்வொன்றிலேருந்தும் பல பேரை பக்திக்கு ஒவ்வொரு பூமிக்கைக்கும் உதாரணமாக இந்த வியாக்கியானத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால இப்படியாக 11 பூமிகைகள் வர்ணிக்கப்பட்டது. இப்ப நாம மூலத்துக்கு போறோம். பகவத்பக்தி ரசாயனம் 37வது ஸ்லோகம் வாசிக்கிறோம். இந்த 37வது ஸ்லோகத்தோடு முதல் உல்லாசமானது முடிவடைகிறது. லக்ஷணம் பகவத் பக்தேஹே சாதனம் ரூபபக்திகம் சபூமிகம் ஸ்வரூபம் ச யதா புத்தி இக வாக்கி. இந்த ஸ்லோகத்தை வேற ஒண்ணும் இல்லை. இந்த முதல் உல்லாசத்துல என்ன விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்றார். அவ்வளவுதான். லக்ஷணம் பகவத் பக்தேஹே, பகவத் பக்தியுடைய லட்சணம் என்ன, ஸ்வரூப லட்சணம் என்ன அப்படின்னா என்னது, பகவத் பக்தினா என்ன அப்படிங்கிறதும், சாதனம் ரூப பக்தி, அந்த பக்தி நமக்கு வரணும்னு சொன்னா பக்திக்கு சாதனமானது என்ன அப்படிங்கிறத உபபக்தியோட சேர்த்து சொல்றான். அதாவது எந்தெந்த சாதனங்கள் எந்த விதத்திலே நமக்கு இந்த பக்தியை வளர்க்கறது அப்படிங்கறத விசேஷமா சொல்லியிருக்கார். இந்த இதுல சபூமிகம் ஸ்வரூபஞ்ச, இந்த பக்தியுடைய 11 நிலைகள் பூமிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபாயங்கள்ல 11 சொன்னால் இப்ப அதுதான் முடிச்சோம். வியாக்கியானத்துல வந்தது இந்த பூமிகைகளோடு அந்த பக்தியுடைய ஸ்வரூபம். இது எல்லாமே யதாபுத்தி இகவர்ணிதம், எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் இப்போது நிரூபிக்கப்பட்டது. இந்த பிரதம உல்லாசத்தை நிரூபணம் செய்யப்படும். ஆக பிரதம உல்லாசத்தை இதோடு முடிச்சுட்டார். 2வது உல்லாசத்திலேருந்து மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதிய வியாக்கியானம் இருக்கு. இந்த புத்தகத்துல நாம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்லோகங்கள் மேல படிக்கிறோமே 1, 2, 37 ஸ்லோகம் நம்பர் போட்டிருக்கு. இதுதான் பகவத் பக்தி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களுக்கு அவரே தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது முதல் உல்லாசத்துக்கு மாத்திரம் கிடைச்சிருக்கு. அது பரியந்தம் தான் கிடைச்சிருக்கு. இந்த பக்தி ரசாயன வியாக்கியானத்தை அவரே பண்ணின வியாக்கியானம். இதுக்கு டீகா மதல்லிகா அப்படின்னு அவர் பேர் வச்சாரா தெரியல. ஆனா கடைசியில டீகா மதல்லிகானா உயர்ந்த டீகை அப்படின்னு அர்த்தம். உசத்தியான டீகை, ரொம்ப உத்கிருஷ்டமான டீகை அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அது முதல் உல்லாசத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. இதை தவிர்த்து பக்தி ரசாயனத்தில் இன்னும் 2 உல்லாசங்கள் இருக்கு. ஒரு வியாக்கியானம் பண்ணலையா இல்ல பண்ணி நமக்கு கிடைக்கலையாங்கிறது தெரியல. ஆனா மேல படிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. 2வது உல்லாசமானது முதல் உல்லாசத்தை விவரிக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதனால அதுக்கு அவர் வியாக்கியானம் பண்ணலேங்கிற குறை கூட அப்படி பெருசா இல்லைன்னு நினைக்கலாம்னு தோன்றும். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.